ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணம் போறோம். கும்பகோணத்துக்காக கிளம்பாக்கத்துல வந்து நம்ம பஸ் ஏறி கும்பகோணம் வந்தாச்சு. உடனே கும்பகோணம் ஸ்பெஷல் டிகிரி காப்பி சாப்பிடலான்னு முடிவு பண்ணேன். டிகிரி காப்பியும் சாப்பிட்டேன். நான் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கிறதால ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எழுந்துட்டேன். என்ன பிளான்னா, ஹாஃப் டேல மேக்ஸிமம் கோயில கவர் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்க கேப ரெடி பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதன் டெம்பிள். காசி விஸ்வநாதன் டெம்பிள பார்த்துட்டு 2வதா நம்ம பார்த்தது சாரங்கம்பாணி சுவாமி கோயில். சாரங்கம்பாணி கோயில்ல போய் தரிசனம் பார்த்துட்டேன். நம்ம எல்லாமே லைஃப்ல ஒரு முறையாவது கும்பகோணம் வந்துட்டு போலாம். எதனால நான் சொல்றேன்னா, நான் முதல் முறையா கும்பகோணம் வரேன். ஆனா காலடி எடுத்து வச்சதுலேருந்தே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு இருக்கு. நம்ம இப்ப ராமசாமி கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வால்லயே வந்து எல்லாம் ஓவியமா போட்டு வச்சிருந்தாங்க. ராமாயணத்த அப்படி தத்ரூவமா பெயிண்டா வரைஞ்சிருந்தாங்க. நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ள நுழைஞ்ச உடனே நம்பால குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. இவரு யாருன்னு தெரியுமா? இவரு தான் என்னுடைய குலதெய்வம். எல்லா சிவன் கோயில்லயும் வீரபத்ரர் இருப்பாரு. எனக்கு ரொம்ப பசி எடுத்ததால டிரைவர் அண்ணாகிட்ட கேட்டேன். இங்க என்ன நல்ல வெஜ் ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு வந்து டிஃபனையும் முடிச்சோம். அடுத்து நம்ம போக வேண்டியது கற்கடீஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு உகந்த கோயிலு. என்னுடைய ப்ரோ கெட்ஃபிட் சிவா சொன்னதால நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எதுக்குடா இவன் கோயில் கோலமா சுத்திட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. அத நான் செகண்ட் ஹாஃப்ல வீடியோல சொல்றேன் உங்களுக்கு.